தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா மதி யூகம் கொண்டவர், நல்ல அறிவாளியாக இருப்பார்கள். அவர்களை சார்ந்து பல அன்பர்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களை சார்ந்து சில அன்பர்கள் இருப்பார்கள் எப்போதுமே. ஒன்று, இவர்களுடைய உடல் உழைப்பு அவர்களுக்கு தேவைப்படலாம், அல்லது இவர்களுடைய பல விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம், இவர்களுடைய நேரம் தேவைப்படலாம், அல்லது இவர்களுடைய ஆதரவு தேவைப்படலாம். அப்படி பல விஷயங்களில் இவர்களை சார்ந்து நிறைய நபர்கள் எப்போதுமே இருப்பார்கள் தனுசு ராசியே. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப கச்சிதமாக அந்த வேலையை, அந்த செயலை, அந்த தொழிலை முடிப்பதிலே இவர்களுக்கு நிகர் இவர்களே அப்படின்னு ஒரு அருமையான கோட்பாடு கொண்டவர்கள். அப்படியான தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். அதனால் சனி பகவானுக்குடைய முக்கியமான பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்கு தேவை. 2ஆம் பாவம் பணவரம், தொழில் ஸ்தானம், அப்புறம் முக்கியமாக சொன்னால் தனஸ்தானம்னு பேர். தன பண வரவுகள் தொழில் மூலமாக, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், 3ஆம் பாவம் சகோதர தைரிய வீரியஸ்தானம், இதுக்கெல்லாம் அதிபதி கொண்டவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை சனி பகவான் 2ஆம் பாவத்தில் தான் இருந்தார். அதாவது 7.5 சனியினுடைய கடைசி பகுதி, அதாவது முதல்ல வரக்கூடியது மத்தியம காலம், பிற்காலம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம் 7.5 சனியை. அந்த 7.5 சனியில் இப்போ பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய 2ஆம் பாவத்தில் அந்த சனி பகவான் இருந்தார் இதுவரை. அதனால் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசிக்கு கடந்த ஒரு 4 வருடங்களாகவே, ஒரு 5 வருடங்களாகவே, அது 7.5 ஆரம்பித்ததுலேருந்தும் சரி, அதுக்கப்புறமும் சரி, பலவிதமான தடைகள்ங்கிறது தான் இருக்குது. ஒரு முன்னேற்றங்கிறது ஒரு சீரான முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இல்லை. முன்னேற்றத்தில் ஒரு தடை, ஒரு கடன், அல்லது ஒரு தேவையற்ற சில விஷயங்களிலே முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளுதல்னு பல விஷயங்கள், பல இக்கட்டான சூழ்நிலைகள் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது அந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். 3ஆம் பாவத்திலே இதை நிவர்த்தி சனிம்பாங்க, சில பேர் விமோச்சன சனிம்பாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 7.5 சனி இதோட முடியுது உங்களுக்கு. அப்புறம் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல காலங்கிறதே இது மேலே தான் உங்களுக்கு முக்கியமாக ஆரம்பிக்கின்றது. வாழ்க்கையிலே பல நல்ல முன்னேற்றங்களை காணவிருக்கின்றீர்கள். ஏன்னா சனி பகவான் விட்டுட்டு அது போகக்கூடிய அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்த அதே சனி பகவான் இப்போது உங்களுக்கு வாரி வழங்கவிருக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த சனி பகவானினுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகளை, வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவதை, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதை, அதே மாதிரி பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கு பெண் குழந்தையை, உங்களுடைய பையனுக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும் ஆசைப்படுறவர்களுக்கு உங்களுடைய பையனுக்கு குழந்தை பிறப்பது, அல்லது உங்களுடைய மகளுக்கு பிறப்பது, அப்படியான பல வம்ச அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருகிறார். மேலும் பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய 10ஆவது வீட்டை பார்க்கிறார். 7ஆவது பாவத்தினாலே, அதாவது 9ஆவது வீட்டை பார்க்கின்றார். அதனுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அபூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்தை பார்க்கின்ற அந்த சனி பகவான் உங்களுக்கு 7ஆவது பாவத்தினுடைய பார்வை அப்படிங்கிறதுனால திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி தெய்வ வழிபாடு செய்வதனாலே பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். அதே மாதிரி விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க, அதனால் ஒரு பலனுமே இல்லைப்பா, என்னப்பா அது அப்படின்னு நினைக்கலாம். அல்லது ஒரு முதலீடு, சாதகமான முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாம். அது உங்களுக்கு பலன்களை வழங்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியான பல நல்ல விஷயங்கள் இந்த காலத்தில் நடைபெறவிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் அந்த விமோச்சன சனி சமயத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அவைகளை எல்லாம் மறக்கடித்து உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல சுமூக உறவை ஏற்படுத்தி தருகிறார். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அமைப்பு ஏற்படுகிறது. சகோதரர்கள் பல விஷயத்தில், பண விஷயத்திலே ஏதாவது கஷ்டப்படுவதோ, குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தால் உங்களோட சகோதர
குடும்பமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனி பயிற்சி அவர்களுக்கும் நல்ல பலன்களை வழங்குகிறது. அப்புறம் சனி பகவானினுடைய அந்த தனித்துவமான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நட்சத்திர பலன்கள் அந்த பயிற்சினால் பார்த்தோம் அப்படின்னா, மூலா நட்சத்திரத்திற்கு பலவிதமான கௌரவங்கள் உயரக்கூடிய சனி பயிற்சியாக இந்த இது அமைகிறது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக பல சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்குகின்றது. உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி, அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றமான சூழ்நிலையாகவும் சமூகத்திலே நல்ல உயரிய நல்ல மதிப்பு பெறக்கூடிய சனி பயிற்சியாக இது அமைகிறது. அப்புறம் இந்த சனி பயிற்சியினால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா குரு பகவான் ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி போடுங்கள். நல்ல பலன்கள் குபேர யோகம் இந்த சனி பயிற்சினாலே உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமः.